இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இப்ப நீ என்ன செய்யறனா, உடனே கிளம்பி உன் புருஷன் கூட நீ ஊருக்கு போற. அடுத்து நீ எப்ப வந்தாலும் உன் புருஷன் கூட தான் இங்க வர. என்ன சொல்ற? அண்ணி, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? தாமர, நான் உமாவை பேசி சரி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் போறவள சும்மா தடுத்துக்கிட்டு இருக்க? நீ வயசுல என்னை விட சின்னவ. உனக்கு உலக அனுபவம் எல்லாம் பத்தாது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அந்த வினோத் தம்பி நேத்து ராத்திரி கூட என்கிட்ட பேசிச்சுமா. எத்தனை நாள் வேணாலும் காத்திருந்து உமாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு. ஒரு ஆம்பளை இந்த மாதிரி காக்க வைக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு. அந்த வினோத் தம்பி நிச்சயமா ஏதாவது தப்பு பண்ணிருக்கும். அவரு தப்பு பண்ணாம நீ உடனே கிளம்பி வந்திருக்க மாட்ட. ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். தயவு செஞ்சு அந்த தம்பி கூட கிளம்பி போயிடு. அக்கா, என்னால அவர் கூட போக முடியாதுக்கா. இத பாரு உமா, இதனால உன் பேரு மட்டும் இல்ல, உன்னால என் புருஷன் பேரும் கெட்டு போகுது. அவர் மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல? உன்னால அவர் பேரு கெட்டு போறத நீ விரும்புறியா? இது பாரு, இன்னைக்கு எனக்கு நல்ல புத்தி இருக்கு. யாராவது தப்பா பேசினா கூட அதை நான் நம்பாம இருக்கேன். இன்னும் 4 பேர் தப்பா பேசினாங்கன்னா என் மனசும் மாறிடும். அப்புறம் நானும் என் புருஷனும் சண்டை போட்டுக்குவோம். எங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு நீ ஆசைப்படுறியா? எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 பிரச்சனை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட நான் என் புருஷனை தப்பா நினைச்சதுல சந்தேகப்பட்டதும் இல்ல. இப்ப உன் பிரச்சனையால என் புருஷனை நான் சந்தேகப்பட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு? இது பாரு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உன் புருஷன் கூட கிளம்பி போயிடு. சொல்லு உமா, நான் வினோத் தம்பிக்கு போன் பண்ணி உன்னை வந்து கூட்டிட்டு போ சொல்லணும். நீ என்ன சொல்ற? சீக்கிரம் பதில் சொல்லு உமா. இதுக்கு மேல என் புருஷன் பேரு கெட்டு போறதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்படி என்னதான் சொல்ற? சரிக்கா, நான் அவர் கூட கிளம்பி போறேன். இதுக்குதான் நீ இப்படி சம்மதிக்கணும்னு தான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. சரி, நான் இப்பவே வினோத் தம்பிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ தம்பி, நான் கோகிலா பேசுறேன்ப்பா. அக்கா சொல்லுங்கக்கா. ஐயோ, அந்த தம்பி எவ்வளவு அன்பா அக்கா அக்கான்னு கூப்பிடுது. என் மனசு அப்படியே குளிர்ந்து போகுது. என் மேல அவ்வளவு பாசம். தம்பி, உமா உங்க கூட வரதுக்கு சம்மதிச்சிருச்சுப்பா. நீங்க எப்ப வந்து கூட்டிட்டு போறீங்க? அட, என்னக்கா சொல்றீங்க? உமா என் கூட வரதுக்கு சம்மதிச்சிட்டாளா? என்னால நம்பவே முடியலக்கா. நான் உமா கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன்பா. அவளும் உங்க கூட வந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சுட்டா. அக்கா, நான் இன்னைக்கே வந்து கூட்டி போயிடுறேக்கா. இன்னைக்கா? இன்னைக்கு கொஞ்சம் நாள் சரியில்லைப்பா. இன்னைக்கு வேண்டாமே. நீங்க நாளைக்கு டிக்கெட் போடுங்க. நாங்க அவ கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறோம். சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட, என்னப்பா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு?
இனிமே நீங்க 2 பேரும் இணை பிரியாத ஜோடியா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். சரிங்கக்கா. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிஜமாவே நிம்மதியா இருக்கு. தாமரை, நான் குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேமா. நாளைக்கு இவ ஊரு கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வை. நாளைக்கு வந்து அந்த தம்பி கூட்டிட்டு போயிடும். சரியா உமா? நான் வரேம்மா, வரேன். எதுக்குமா நீ சம்மதிச்ச? தாமரை, என்ன? அம்மாடி, நாளைக்கு உமா புருஷனோட ஊருக்கு போறால, இவளுக்கு 2-3 புடவை எடுத்து தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ என் கூட வா, என் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ அண்ணி, நான் கம்பெனிக்கு போகணும். ஆட வா தாமரை, தினமும் கம்பெனிக்கு போற. நான் யாருக்காக வர சொல்றேன்? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு உமாக்காக தானே வர சொல்றேன். வாமா, போயிட்டு வந்துடலாம். அது ஆட அவ முகத்தை பாத்துட்டு இருக்க. வாமா. அட வாங்குற, வா. Cheers. என்ன பார்ட்னர், நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீசும். உமாவோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பார்ட்னரை மறந்துட மாட்டீங்களே. என்ன பார்ட்னர் இப்படி பேசுறீங்க? உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அடடா, வாங்க தாமரை, வாங்க வாங்க தாமரை. என்ன ஆச்சரியமா இருக்கு? கோகிலாக்கா நாளைக்கு தான் வந்து உமாவை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. நீங்க என்னடானா இன்னைக்கே வந்திருக்கீங்க? ஓ, உமாவை எந்த ட்ரெஸ்ல அனுப்பலாம், மேக்கப் போடலாமா வேணாமான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல, நீ எப்ப எங்க இருந்து கிளம்ப போறேன்னு விசாரிக்கலான்னு வந்தோம். இங்க பாருங்க பார்ட்னர், காமெடிய நம்மள மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்களாமா. ஒரே காமெடியா இல்ல? ஏன் தாமரை, அன்னைக்கு ஒரு ஆம்பளையோட வந்தீங்க, அன்னைக்கே நாங்க பயப்படல. இன்னைக்கு 2 பொம்பளைங்க வந்து நிக்கிறதுக்கா பயப்பட போறோம்? 2 பேரோ 3 பேரோ, இப்போ நீங்க இந்த ஊரை விட்டு போக போறீங்களா இல்லையா? மரியாதையா போறீங்களா இல்லையா? ஏய், என்ன ரொம்ப பேசுற? அப்படியே விட்டான்னா நீ என்ன அடிப்பியா? கொஞ்சம் இரு. சிரிக்க சிரிங்க, நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. நீ அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி நல்ல உள்காயம் வர மாதிரி அடிச்சிட்டம்மா. வரம்மா. சரிங்க. ரெண்டு பொம்பளைங்க தானே வந்திருக்கீங்க, என்ன செஞ்சிருவீங்கன்னு கேட்டல்ல. எங்களால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். எப்படி இருக்கு? ஆக்சுவலி இது டீசர் தான்.
மெயின் பிக்சரே இனிமேதான் இருக்கு. நீங்க மட்டும் இன்னையோட இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகல, இன்னும் 40 பேரை கூட்டிட்டு வந்து அடிப்போம். ஜாக்கிரதை. வாடி. ஐயோ அம்மா, எந்திரி கூட முடியலையே பார்ட்னர். பின்னி எடுத்துட்டாளுங்களே பார்ட்னர். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அடி வாங்கினதே இல்லை பார்ட்னர். நீங்களாவது இவ்வளோ அடி வாங்கினதில்ல பார்ட்னர். நான் ஒரு அடி கூட வாங்கினதே இல்லை பார்ட்னர். நம்மளை கை நீட்டிட்டாலும் அந்த தாமரை, இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கக்கூடாது. என்ன சொல்லலாம் பார்ட்னர்? இனிமேல் சுற்றி வளைக்க வேணாம், நேரடியாக அந்த தாமரையை தூக்குவோம். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். பேப்பர் ஒர்க்கும் ஃபைலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே மேடம். அப்புறம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்களே சரி பார்த்துக்கோங்க. டேலி ஆனதுக்கு அப்புறம் ஆடிட்டருக்கு அனுப்புங்க. சரிங்க மேடம். இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை காட்டுங்க, நான் பாத்துறேன். அப்புறம் அந்த ஃபார்ம்ல டேய், அங்க நிக்கிறா பாரு, அவ தான் தாமரை. பாத்துக்குங்க, சொதப்பிராம தூக்கிட்டு வாங்க. பார்ட்னர் சொன்ன இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே. கவலையப்படாதீங்க சார், தாமரை தண்டோட தூக்கிடுறோம். நீ தண்டோட தூக்கிட்டு வரியோ இல்ல பூவோட தூக்கிட்டு வரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் வேலையை கச்சிதமா முடிக்கணும், புரியுதா? கவலையப்படாதீங்க பார்ட்னர், இவங்க கரெக்டா கட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க. தாமரை, ஆ? இந்நேரத்துக்கு எங்க போற? இல்லைங்க, மழை வர மாதிரி இருக்கு. காயப்போட்ட துணியெல்லாம் எடுக்க மறந்துட்டேன், அதான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வெளியில எங்கேயாவது மழை பெஞ்சா டிடிக்கு தான் செய்யும். நீ பேசாம உள்ள போய் படு, துணியெல்லாம் காலைல போய் எடுத்துக்கலாம். இல்லைங்க, ரொம்ப காஸ்ட்லியான புடவையெல்லாம் அலசி போட்டிருக்கேன். காத்தடிச்சா மண்ணில் விழுந்து அழுக்காயிடும். இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு இதுதான் நேரமா? காலையில பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. நம்ம வீட்ல என்ன நேரம் காலம்லாம்? இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், யாரா நீங்க? டேய், ஓடிவா. டேய், 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 என்னங்க? யாரா நீங்க? டேய், எங்கடா வந்தீங்க? டேய், டேய். ச்சே, என்னங்க? என்னங்க? யார் அவனுங்க? ஏதோ திருட வந்திருப்பாங்க போல இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜன்னல் ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சேன்னு வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நல்ல வேலை, கழுத்துல எதுவும் அறுத்து எடுத்து போல. சரி, உள்ள போ. என்ன பார்ட்னர் இன்னும் காணோம்? வருவாயா? ரொம்ப நேரமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வரான். என்ன விமல், உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இத பாருங்க, நீங்க ஒரு விஷயம் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் கூப்பிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாத விமல், எங்க பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலையே. எங்க பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நாங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருப்போம். நீயும் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உங்க அக்காவோட வாழ்க்கை இதுல டைரக்டா சம்மந்தப்பட்டிருக்கு. ஹலோ,
இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியலையா? இரு. பாருப்பா இந்த போட்டோவா. இது என்ன தெரியுதா? மேரேஜ் சர்டிபிகேட். பாத்து. நாங்க இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேரா உங்க அக்கா வீட்டுக்கு தான் போறோம். சும்மா சொன்னா கூட உங்க அக்கா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் கோவில கல்யாணம் நடந்த சர்டிபிகேட், போட்டோ எல்லாத்தையும் சேர்த்து காட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம இப்போ என்ன மிரட்டுறீங்க? ஒன்றும் இல்லை விமல், நீ எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? தாமரைக்கு ஃபோன் பண்ணி தாமரையை நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வர சொல்லணும். எதுக்கு? தாமரையை நாங்கள் கடத்த போகிறோம். என்ன கடத்த போறீங்களா? விமல், தாமரை மேல எங்க விரல் நகம் கூட படாது. தாமரையை வச்சு உமாவை பிளாக்மெயில் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த பாரு, இதுல உன் பேர் வரவே வராது. தாமரையை வர சொன்னா மட்டும் போதும். பார்ட்னர், விமல் தம்பி ரொம்ப யோசிக்கிறாரு. நீங்கள் பேசாமல் கிளம்பி போய் கோகிலாட்டு இதெல்லாம் கொடுத்துருங்க. இல்ல வேணாம். நானே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். எங்க வர சொல்லணும் சொல்லுங்க. வலசரவாக்கம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி. அங்கே தான் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும். அங்கே வர சொல்லு. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இது என் அக்காக்காக மட்டும்தான் நான் பண்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க விமல். தாமரை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? வீட்டுக்கு வாங்க, இல்ல ஆபீஸ்க்கு வந்துடுங்க. எதுக்கு ஏதாவது ஒரு இடம்? இல்ல தாமரை, அங்கெல்லாம் வந்தா மற்றவங்களாம் இருப்பாங்க, ஃப்ரீயா பேச முடியாது. அதுக்காக தான் வர சொல்றேன். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, வர முடியாது. இல்ல தாமரை, உமா விஷயமா பேசணும். உமா சம்பந்தமா ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வர சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். சரி, எங்க வரணும்? வலசரவாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி. சரி. ஆ. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். அவங்க வந்துருவாங்க. இங்கே பாரு விமல், நாங்கள் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு, நாங்கள் சொன்னதான் நடக்கும். வண்டி எடுங்க பார்ட்னர். போலாம் பார்ட்னர்.
யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா?